அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியாக பார்க்கக்கூடியது இடுப்பு பகுதியை முழுமையாக தளர்வு ஆடியறதுக்கான பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒன்றில் இப்படி உட்காந்துட்டு 2 காலுமே கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். அகலப்படுத்திட்டு கைகள் ரெண்டுமே இப்படி ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு இந்த ஒரு பாதத்துக்கு கிட்ட இன்னொரு காலோட முட்டி படுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வர போகிறோம். இந்த கால் பொசிஷன் நம்ம மாற்றக்கூடாது. மறுபடியும் இந்த பக்கத்தில் இப்படி வைக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதியில் இருக்க இந்த சதைகளை சரி, அதுக்கப்புறம் இந்த பேக்லேயும் சரி நல்லாவே தளர்வடைஞ்சிரும். மறுபடியும் இப்படி பண்ண போகிறோம். இதை சமஸ்கிருதத்தில் ஜட்டார பரிவிருத்தாசனான்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறைய வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரியும் செய்யலாம், படுத்த மாதிரியுமே செய்யலாம். இது பேசிக். இப்போ இதுலேயே நம்ம அடுத்த வேரியேஷன் பண்ண போகிறோம் ஒன்றா. இப்போ இது பேசிக்கு. இது செஞ்சுட்டு உட்காந்து செய்கிறதோ இல்லை படுத்து செய்கிறதோ செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம கை கீழே வச்சுருந்தோம் இல்லையா, அதை கை கீழே வைக்காமல் கைகள் முன்னோக்கி வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துடுவோம். ஒரு கால் பாதத்தில் இன்னொரு காலோட முட்டி இப்படி வந்துடும். இப்போது கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே காலை மாற்றணும். கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வர மாதிரி நம்ம காலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி போகும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ இதுலேயே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கை கீழே வச்சுட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் கைகள் முன்னோக்கி நீட்டி வச்சுட்டு பண்ணோம். இப்போது இந்த பொசிஷன்லேயே நம்ம கொஞ்சம் நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்படி பொசிஷனுக்கு வந்துட்டு கைகள் முன்னோக்கி அப்படியே நீட்டிடலாம். இப்படி எழுந்து காலை திருப்பிட்டு மாற்றிட்டு இப்படி உட்கார. மறுபடியும் எழுந்து காலை பின்னோக்கி திருப்பிட்டு இப்படி உட்கார போகிறோம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்ததாக வரணும். எடுப்புலேயே நான் நீல் டவுன் பண்ணிகிட்டே பண்ணுறேன்னா நமக்கு இந்த முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை கால் மாற்றத்துக்கு வராது. அதனால தான் பேசிக்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போகும்போது பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டி பகுதிகள் கால்களுக்கும் சரி, நம்மளோட இடுப்பு பகுதிக்குமே நல்லாவே தளர்வடைஞ்சிடும். இந்த பயிற்சி முடிஞ்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.